இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ தமிழ் சினிமாவில் உண்மையாக அண்டர் ரேட்டட்னு யாரை நினைக்கிறீங்க? ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு டைரக்டர் அவர். என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்ன மாதிரி கொடுத்தாரு அவர் அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த படம் பண்ணாமல் இருக்காரு. ஒரு பண்ண படம் வெளிவரல. ரொம்ப அண்டர் ரேட்டட் டைரக்டர். தமிழில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்னா நான் முக்கியமான ஒரு மனிதராக யாரை கருதுறேன்னா பாரதி ராஜாவை கருதுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா மியூசிக் டைரக்டரையும் பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னா அப்புறம் இன்றைக்குமே ரிப்பீட்டடாக கேட்குறோம், காரில் கேட்குறோம், எல்லா இடத்துலையும் கேட்குறோம். கூடவே இருக்கார் அவர். நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு தப்பான போக்குன்னா இளையராஜா உடனே எதிர்நிலையில் ரஹ்மான் நிறுத்துறது, அப்புறம் எம்எஸ்விக்கு எதிராக இளையராஜா, அது வந்து தப்பு. நம்ம தமிழில் இந்த ஒரு போக்கு ரொம்ப தப்பான போக்கு. டாக்ஸிங்கிறது ஒரு விஷயத்தை ஓவர் டூ பண்ணுறது தான் டாக்ஸிக் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ ஓவராக ஒருத்தன் அனுப்பப்படுகிறேன்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான். ஒரு உறவில் இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை இவங்க டாக்ஸிக்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் பார்த்தா முட்டாள்தனம் தான். அது பைத்தியத்தனமாக இருக்குது. அப்போ உன்னோட அறிவே வேற லெவல் தான். அதை தாண்டி யோசிக்கவே தெரியல உனக்கு. வணக்கம் பாஸ்கர் சக்தி சார். வணக்கம். நம்ம ஒரு ரைட்டரா இல்லை சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை கவனிக்கிறவரா நீங்கள் தொடர்ந்து வந்து சோஷியல் மீடியாலையும் பல இடங்களையும் நடக்கிறத பார்த்துட்டே இருப்பீங்க. அதில் சில விஷயங்களை சொல்கிறேன், உங்கள் பார்வை அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது டிப்ரெஷன்னு ஒரு விஷயம். ரீசெண்டாக ஒரு தம்பி ஒருத்தர் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிற ஏஜில் இருக்கவர் வாட்ஸ்அப்பில் சோகமாக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார். என்னடா தம்பின்னு அனுப்புகிறோம், ஐ மீன் டிப்ரெஷன் அண்ணா அப்படின்னு. இதை ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று, அது உண்மையிலேயே டிப்ரெஷனா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, அது டிப்ரெஷனாக இருந்தால் அது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? அந்த வயசில் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாதுன்றது. நீங்கள் இதை கவனிச்சிங்களா? அந்த மாதிரி டிப்ரெஷன்றதை ரொம்ப காமனாக இப்போ சொல்கிறாங்க. என்னுடைய தலைமுறை இருக்குல்ல, இந்த டிப்ரெஷன்ற வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லை. போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதிகபட்சமாக போர் அடிக்கிறது, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, அவ்வளோதான் டிப்ரெஷன் ஒரு வார்த்தை. ஆனால் பிரத்யேகமாக இந்த தலைமுறைக்கான வார்த்தையாக நான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் வந்து சமூக சூழலே வந்து உங்களை ஒரு நெருக்கடியிலேயே வச்சுருக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து நெருக்கடியிலே தான் வச்சுருக்கோம். ஒன்று கல்வி சார்ந்த நெருக்கடி, அப்புறம் மார்க் நீ எடுக்கணும் அப்படிங்கிற நெருக்கடி, மார்க் எடுத்த பிறகு ஹையர் எஜுகேஷன் நெருக்கடி, வேலை நெருக்கடின்ட்டு நெருக்கடிக்குள்ளேயே வச்சுருக்கோம். அது ஏதோ ஒரு புற அழுத்தத்தை ஏற்படுத்து. ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது வந்து விளையாடுறதை அனுமதிக்கவே இல்லை நமக்கு. அந்த இளைஞர்களை வந்து ஸ்கூல் டைமில் நீங்கள் படிப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான இதில் கொண்டு போகிறோம்ல, அது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். விளையாடுறது, சோஷியலைஸ் ஆகிறது, இது ரெண்டு முக்கியம். இது ரெண்டு குறையும் போது தான் டிப்ரெஷனுங்கிற ஒன்று வருது. டிப்ரெஷனுங்கிற ஒன்று வந்து தனியாக நீங்கள் ஒரே விஷயத்தை உழன்று யோசிச்சுட்டு இருக்கும்போது வரக்கூடிய ஒரு விஷயம் தான் டிப்ரெஷன். என்னுடைய ப்ரொஃபஸர் சொல்லுவார், யோசிக்க தெரிஞ்சவனுக்கு போர் அடிக்காதராம்பார். அப்போ வந்து டிப்ரெஷனுங்கிற வார்த்தை கிடையாது. போர் அடிக்க வேண்டிய எதுக்கு உனக்கு போர் அடிக்குது? நீ நல்லா சிந்திக்கிறவன் இருந்தால் கடந்த காலத்தை சிந்திப்ப, எதிர்காலத்தை சிந்திப்ப, சமூகத்தை சிந்திப்ப, எதுக்கு உனக்கு போர் அடிக்குதும்பார். இந்த டிப்ரெஷனுங்கிறது 4 பேரோட பழகிறதா இருந்தாலும் சொசைட்டியை கவனிக்கிற ஒருத்தனுக்கு டிப்ரெஷன் வர வாய்ப்பே கிடையாது. இவன் வந்து எங்கே டிப்ரெஷனாக, இவனுக்கு ஏதோ ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றின பயம், கேரியரை பற்றின பயம், காதல் பற்றின பயம், பெண்கள் பற்றின பயம், ஏதோ ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி தொடர்ந்து இந்த சமூகத்தில் இந்த இளம் தலைமுறையில் அதிகமாகிக்கிட்டே வருது. அதுக்கு நிறைய காரணங்கள். ஒன்று வந்து சமூக அழுத்தம், இன்னொன்று நீ நிறைய சம்பாதிச்சா தான் சர்வே ஆக முடியுங்கிற ஒன்று, அப்புறம் எதிர் வேல்யூஸ்ன்ற ஒன்று இருக்குல்ல. இப்போ உதாரணமாக என் தேவைக்கு பொருளீட்டி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறது நல்ல வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய மதிப்பீடு லைஃப் பற்றி. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பொருளீட்டினா போதும். மீதி நேரத்தில் நான் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான நண்பர்களையும் உறவுகளையும் தேடிக்கிட்டு நான் ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இதுதானே ஒரு சிம்பிளான ஒன்றா இருக்கும். நான் அதீதமாக தான் பொருளீட்டணும். என்னுடைய நுகர்வுங்கிறது என்னவாக இருக்கணும்னா, எல்லாமே ஹையர் எண்ட் மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணணும், எல்லோரும் என்னை மதிக்கணும், நான் மாலுக்கு போகணும், நான் சாயங்காலம் அவுட்டிங் போகணும், சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பொய்யான மதிப்பீடுகள் மேலே வாழ்கிறோன்னு வச்சுங்க. இந்த பொய்யான மதிப்பீடுகளை அடையிறதுக்கு ஓடுறேன்னா அவன் டிப்ரெஷனில் மாட்டிட்டு தான் ஆகும். அதுக்கு முன்னாடி உன்னுடைய தேவை என்ன, எது இருந்தால் நீ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாங்கிற பற்றி கிளாரிட்டி ஒருத்தனுக்கு வந்துட்டால் அவன் டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டான். நீங்கள் இந்த துரத்திக்கிட்டு ஓடினான்னா அவன் டிப்ரெஷனுக்குள்ளே போய் தான் ஆவான். ஏன்னா இன்றைக்கி காலச்சூழல் வந்து எல்லாரையும் சம்பாதிக்கலாம் அனுமதிக்காது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு குறிப்பிட்ட பிராய்லர் கோழி மாதிரி தான் பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிராய்லர் கோழிக்கு என்ன மனபலம் இருக்கும்? உங்களுக்கு வைராக்கியம். எனக்கு வந்து இவருடைய ஒரு ரைட்டர், நம்ம பாசிங்காரம்னு ஒரு ரைட்டர், அவருடைய ஒரு வரி வந்து இலக்கியம் என்ன கொடுக்கும்னா, ஒரு வரி, அந்த ஒரு வரி உங்கள் வாழ்க்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய வரியாக இருக்கும். அது வந்து நீங்கள் நிறைய படிக்கும்போது ஏதாவது ஒரு வரி உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு வரி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வரி கிடைக்கும்.
தன் மனதை தோற்கும் வரை ஒருவன் எதையும் தோற்பதில்லைன்னு ஒரு வரி இருக்குது சிங்காரம் வரி. நீ மனசை தோக்குற வரைக்கும் உன் உலகத்தில் நீ எதையுமே தோக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் மனதை நீ வலிமையாக வச்சுக்கணும்னு அர்த்தம். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் மனதை வலிமையாக வச்சுக்கிட்டேன்னா அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. மீதியெல்லாம் புறச்சூழல் எப்போவுமே உனக்கு எதிராக சாதகமெல்லாம் இருக்காது, பல நேரங்கள் எதிராக இருக்கும். ஆனால் உன்னுடைய அகச்சூழலில் நீ வந்து உன்னுடைய மனதை ஸ்ட்ராங்காக வைக்கணும் இல்லையா? இந்த கல்வியை நீ ஒருத்தனுக்கு கொடுக்கலன்னா அவன் டிப்ரெஷனில் போக தான் செய்வான். அவனுக்கு என்ன தன்னுடைய தேவைன்னு தெரியாது, என்ன செஞ்சால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தெரியாது, ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனில் போவான். சில பேர் வந்து ஒரு சின்ன உடல் சோர்வையும் ஒரு சின்ன கவலையும் டிப்ரெஷன் சொல்லிக்கிறது ஒரு ஃபேஷனாக கூட இருக்குது. இன்றைக்கி நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன்றதெல்லாம் ஒரு ஃபேஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இப்போ இருக்குது. அதுவுமே வந்து இன்னொருத்தரை பார்த்து வர்றது தான். ஒரிஜினலாக நீ அப்படியே நினைக்கிறியா அப்படின்னா நீ அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தான் நீ யோசிக்கணும். நம்மளை விக்டிமைஸ் பண்ணிக்கிறது, என்னை விக்டிமாக பார்த்து மற்றவங்களாம் என்னை அனுபவமாக பார்க்கணும். இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாத்துக்கும் எல்லாருடைய அங்கீகாரமும் தேவைப்படுது. ஐயோ நான் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கேன்னா ஐயோ என்னாச்சுன்னு 10 பேர் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. டிபியை ரிமூவ் பண்ணிடுறது முழுசா பிளாக். இந்த உலகத்துக்கு உங்களை கவனிக்கிறதுலாம் ஒரு வேலை வெங்காயம் கிடையாது. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களை முன்னிறுத்தியே நீங்கள் வேணால் யோசிக்கலாம். அவன் எதுக்கு உங்களை முன்னிறுத்தி யோசிக்கிறான்? இது வந்து இந்த சுய இறக்கத்தை கோர்றது, நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்லிக்கிறது. டிப்ரெஷனில் இருக்கியா இரு, டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வா, அது உன்னுடைய பிரச்சனை, சமூகத்தோட பிரச்சனை கிடையாது இல்லையா? சமூகத்தின் காரணமாக நீ டிப்ரெஷனில் இருக்கியே தவிர உன்னுடைய டிப்ரெஷன் சமூக பிரச்சனை கிடையாது இல்லையா? அப்போ நீ தான் அதுலேருந்து வெளியே வரணும். உன்னுடைய பர்சனல் உனக்கான மீட்பை நீ தான் தேடிக்கணும். நீ வந்து உன்னுடைய பிரச்சனைகளையும் நீ தான் தேடிக்கிற, உன்னுடைய மீட்பை நீ தான் தேடிக்கணும் இல்லையா? ஒரு கிளாரிட்டி கொடுக்க தவறிட்டோம்னு தோணுது எனக்கு இந்த தலைமுறைக்கு. எப்போவுமே வந்து சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது, என்னை விட என் பிள்ளை வந்து விவரமானவே நான் நினைக்கணும். ஆக்சுவலாக அப்படி தான் தலைமுறையாக அறிவு விரிவாகிட்டு தான் போகுது. பட் இந்த டஃப்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, அந்த பலவீனம் இருந்துக்கிட்டே இருக்குது. தலைமுறையாக அந்த பலவீனம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு என்னோடய 25 வயசில் கையில் காசு இல்லாட்டி கூட எப்படியாவது ஒரு திருட்டு ரயில் ஏறி ஊருக்கு போயிட முடியுங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. இன்றைக்கி இருக்க பையனை வெளியில் விட்டால் அவன் வந்து அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கே பயப்படுற அளவுக்கு பூஞ்சையாக வளர்த்து வச்சுருக்கோம்னு தோணுது எனக்கு. இதில் நீங்கள் சொல்லும்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க சார், அதாவது சிந்திக்க தெரிஞ்சவனுக்கு போர் அடிக்காது அப்படின்றது. அதோட எவல்யூஷனாக டாக் டு யுவர் செல்ஃப்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூட அதாவது சத்தமாக பேசினா நம்ம வேறு மாதிரி ஆயிரும், உள்ளுக்க பேசிக்கிறது. இப்போ அந்த விஷயம் நீங்கள் அது பண்ணியிருக்கீங்களா? உள்ளுக்குள்ளே பேசிக்கிறதுனா யோசிக்கிறது அதான சொல்ல வரீங்க? ஆமாம், அதுதான். நீங்கள் அப்படி என்னன்னா அந்த யோசனையை சொல்லித்தர வேண்டியிருக்கு. இவங்களுக்கு எந்த அளவுக்கு யோசிக்க தெரியும்னு தெரியல. நம்ம ஒரு இளைஞன்கிட்ட பேசி பார்த்தா தான் தெரியும். அவன் வந்து பொதுவாக நான் அங்கங்கே கேள்விப்படுறது என்னென்னா, அவங்களாம் ரொம்ப பொக்காக இருக்காங்க சில விஷயங்களில். அவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிய மாட்டேங்குது, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க, அவங்க தன்னை மட்டுமே யோசிக்கிறாங்க அப்படின்னு பொதுவாக இந்த வேலைக்கு எடுக்கிறவங்கலாம் என்கிட்ட சொல்கிறாங்க. இன்டர்வியூ பண்ணுற மக்கள்லாம் வேலைக்கு வரவனை பற்றி சொல்லும்போது அவன் வந்து அவனை பற்றி மட்டும்தான் சார் யோசிக்கிறான். அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஷாக்காகவே இருந்துச்சு. அது இது படித்தேன் இதுலையோ. இன்றைக்கெல்லாம் வந்து கொலீக்குங்கிற ஒன்றே கிடையாதுங்க. கூட வேலை செய்கிறவங்களாம் சக போட்டியாளனாக மாறிட்டான், கொலீகா இல்லை அப்படின்னு. அந்த தோழமை உணர்வு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த தோழமை உணர்வு இருந்தால் தான் டிப்ரெஷன்லாம் வராமல் இருக்கும். அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரி, மனிதவள துறையில் வந்து இது ரீசெண்டாக ஒரு பேச்சாகவே இருக்குது. நம்ம எடுக்கிறவங்க வந்து அவங்கள பற்றி சிந்திக்கிறாங்க, அவங்க டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பேச்சாவே இருக்கு. இன்னொன்று அந்த டாக் டு யுவர் செல்ஃப் சொன்னேன்ல சார், அதாவது ஒன்று வந்து எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறது, இன்னொன்று நம்மளோட டைமை எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவோ இல்லை வேற ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இழுத்துருது. அப்படி இருக்கும்போது நமக்கான நேரத்தை ஒதுக்கிக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட், அதையும் சேர்த்து சொன்னேன். இல்லை, அதுக்கு முக்கியம் வந்து ஸ்க்ரீனை விட்டு நீங்கள் வெளியே வரணும். எப்பவும் ஏதாவது ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கீங்களே, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஒரு கணிசமான நேரம் ஸ்க்ரீன் இல்லாமல் சும்மா இருக்கணும் நீங்கள், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் யோசிக்கவே ஆரம்பிப்பீங்க. இப்போ அடுத்தது வந்து அந்த கோட்டுன்னு ஒரு வார்த்தை வந்து ரீசெண்டாக நீங்கள் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? சோஷியல் மீடியாவில் கோட்டுன்னு யூஸ் பண்ணோம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்ட்டு சிலரை குறிப்பிடுறாங்க. இப்போ அந்த ஒரு டைரக்டராக உங்கள் பார்வையில் கோட்னு யாரை சொல்லுவீங்க? எனக்கு விக்டோரியா டிசிகா தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் வந்து சார்லி சாப்ளின்னு நான் சொல்லுவேன். பைசிக்கல் தீவ்ஸ் ஒன்றுக்காகவே அவரை நான் கொண்டாடுவேன். சார்லி சாப்ளின் தான் பெரிய மாஸ்டர் எனக்கு பர்சனலாக. தமிழில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்னால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் முக்கியமான ஒரு மனிதராக யாரை கருதுறேன்னா பாரதி ராஜாவை கருதுகிறேன். என்ன காரணம்னா, ஒரு ட்ரெண்ட் செட்டர் அவர் தான். அப்புறம் அவர் பண்ண கதை ஒரிஜினல் கதை. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்துட்டாருன்னா சொல்லவே முடியாது. 16 வயது இல்லை படத்தில் ஒவ்வொரு காட்சியும் இந்த மண்ணுக்குரிய தனித்தன்மையான காட்சி. நான் ஒரு உலகத்திலே சிறந்த சினிமான்னு நான் ஒன்று எதை நினைக்கிறேன்னா,
என்னுடைய மண்ணிலேருந்து ஒரு கதை உருவாகி வருதில்ல, அந்த கதை தான் ரொம்ப முக்கியமான கதைன்னு நான் நினைக்கிறேன். எல்லா உலக சினிமாக்களும் அதுதான். அந்த மண்ணின் கதையை, அந்த மண்ணின் மனிதர்களை பற்றி சொல்கிறது தான். அந்த விதத்தில் இந்த மண்ணின் கதையை சொல்ல உருவான டைரக்டர்களில் ஒரு ட்ரெண்ட் செட். அதுக்கப்புறம் அவர் அடியொற்றி வந்தவங்க சில பேர் அவரை தாண்டி கூட போயிருக்காங்க. இப்போ உதாரணமாக பருத்தி வீரன்கிற படம் அவரை தாண்டிச்சு. அதுக்கப்புறம் காதல் படம் அவரை தாண்டிச்சு. அந்த மாதிரி படங்கள் நிறையா இருக்குது. இப்போ உதாரணமாக ரஞ்சித்தின் வருகைக்கு பிறகு மெட்ராஸுங்கிற படமும் சார்பெட்டா படமெல்லாம் ரொம்ப நல்ல அருமையான படங்கள். வெற்றிமாறன் இந்த மாதிரி நிறைய பேரை பாரதிராஜாவெல்லாம் கிராஸ் பண்ணக்கூடிய, ஆனால் அதுக்கு ஆரம்பம் அவர் தான். அவர் ஒரிஜினலாக கதை சொன்னதுனால ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டருங்கிறதுனால நான் அவரை தமிழ் சினிமாவில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்னு சொல்ல மரியாதையோடு சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படி தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸில் யார் நீங்கள்? எனக்கு சந்தேகமே இல்லாமல் இளையராஜா தான். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு எல்லா மியூசிக் டைரக்டரையும் பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா கேவி மகாதேவன், எம்எஸ்வி, இளையராஜா, ரஹ்மான் வரைக்கும் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜாவும் ஓரளவுக்கு பிடிக்கும். ஆனால் இளையராஜாவோட வெரைட்டி, இளையராஜாவோடைய ஒரு தீபாவளிக்கு 7 படம் வருது, 7 படத்து கேசட்டையும் வாங்கி மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கோன்ற ஒரு காரியத்தை யாருங்க பண்ணா? அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்புறம் இன்றைக்குமே ரிப்பீட்டடாக கேட்குறோம், காரில் கேட்குறோம், எல்லா இடத்துலையும் கேட்குறோம். கூடவே இருக்கார் அவர். எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, என்னுடைய 10 வயசில் அவர் ஃபீல்டுக்கு வந்துட்டார். அவருடைய முதல் படத்துலேருந்து பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன். நான் வளர வளர அவர் அப்படியே உயர்ந்துக்கிட்டே போகிறாரு. நம்ம வந்து ஃபிசிக்கலாக வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். எல்லா காலகட்டத்திலையும் கூட இருக்கார். என்னோடய கல்லூரி பருவத்தில் முழுக்க அவர் தான் கோல் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் தான் எனக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். என்னுடைய டைமில் அவர் தான் கிரேட்டு. இனியும் அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் எப்பயுமே இருக்கும். அதாவது இளையராஜா சாருடைய பீக் டைம்லையும் எனக்கு விவரம் தெரியாது. இன்னொன்று, ரோஜா படம் முதல்ல வரும்போது தியேட்டரில் பார்த்த ஞாபகம் இருக்குது. ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன். ஆனால் அதை உணர்ந்து அதோட சவுண்டை வந்து அனுபவித்து கேட்கல அப்படின்ற வருத்தம் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா அது தியேட்டரில் முதல் முறையாக அது தமிழுக்கு ஒரு புது சவுண்டாக இருந்திருக்கும் இல்லையா ரோஜா. அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு தப்பான போக்குன்னா, இளையராஜா உடனே எதிர்நிலையில் ரஹ்மான் நிறுத்துறது, அப்புறம் எம்எஸ்விக்கு எதிராக இளையராஜா, அது வந்து தப்பு. ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு கலை வளர்ந்துக்கிட்டே வருது. அதில் வந்து அவங்கவுங்க பங்கு அழகாக செஞ்சுருக்காங்க. எனக்கு ரஹ்மானே ரொம்ப பிடிக்கும். இது அடுத்தடுத்த கட்டமாக எனக்கு ரஹ்மானுடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஹிந்தி பாடல்கள் சில பாடலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். தமிழ்லையுமே அவருடைய அச்சீவ்மெண்ட்டும் குறிப்பிடத்தக்கது. நான் இளையராஜா பிரமாதம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொன்னேன். இவங்களை குறைச்சி மதிப்பிட்டேன்னு அர்த்தமே இல்லை. எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல்களும் சில பாடல்கள் பிடிக்கும். அதனால நீங்கள் யாரையுமே வந்து எதிரெதிர் நிலையில் நிறுத்துறது ரொம்ப ரொம்ப தவறு. எல்லாமே நம்ம வந்து ஒரு 10 விதமான சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்றோம்னா 10 நல்ல சாப்பாடுங்க. நீங்கள் உடனே வந்து இவனுக்கு எதிராக இது, இவருக்கு எதிராக இது, நம்ம தமிழில் இந்த ஒரு போக்கு ரொம்ப ரொம்ப தப்பான போக்கு இது. இப்போ அது மாதிரி அண்டர் ரேட்டட்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் அது மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் உண்மையாக அண்டர் ரேட்டட்னு யாரை நினைக்கிறீங்க? பாலாஜி சக்திவேல் நினைக்கிறேன். ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு டைரக்டர் அவர். யோசிச்சு பாருங்கள், காதல்ங்கிற படமும் வழக்கையன்கிற படமும் என்ன மாதிரி, கல்லூரிங்கிற படமும் என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்ன மாதிரி கொடுத்தார் அவர். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த படம் பண்ணாமல் இருக்கார். ஒரு பண்ண படம் வெளிவரல. ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் டைரக்டர் அவர். நிஜமா நான் இதை பற்றி ஒரு வீடியோவே பண்ணணும்னு நினச்சேன். உண்மையான அண்டர் ரேட்டட் டைரக்டர் அப்படின்னு போட்டு உடனே தோன்றது எனக்கு பாலாஜி சக்திவேல் ஞாபகம் வருது. நினச்சேன். இப்போ டாக்ஸிக்ன்ற ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி பயன்படுத்தப்படுது. அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் சரி, இல்லை எல்லா விதத்துலையும் டாக்ஸிக்னு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது சும்மா ஒவ்வொரு காலத்துக்கும் வார்த்தை மாறும். மொக்க போடுறான்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்ஸிங்கிறது ஒரு விஷயத்தை ஓவர் டூ பண்ணுறது தான் டாக்ஸிக் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ ஓவராக ஒருத்தன் அன்பு பொழிகிறான்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான். ஓவராக ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆதிக்கம் செலுத்தின டாக்ஸிக்காக இருக்கான். ரொம்ப பழசாக பேசுகிறேன்னா டாக்ஸிக்காகன்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் மாறும், அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்ற வார்த்தை தான் அதிகமாக புழங்குது. ஆமாம். இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு லிபர்ட்டி வேணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தரை காதலித்து அவங்களுக்காக உருகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மதிப்பீடு. இப்போ உதாரணமாக டி ராஜேந்தர் படத்தை எடுத்துங்க. டி ராஜேந்தர் பேசியே இருக்க மாட்டார் ஒருத்தர்கிட்ட, ஆனால் அவங்கள லவ் பண்ணி உருகுவாங்க. அவங்க ஒரு படத்தில் பார்த்து இதயம்னு ஒரு படம் வந்துச்சு. அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருப்பான், பின்னாடியே போவான், அவளை அப்படி லவ் பண்ணுவான். இதெல்லாம் இப்போ வந்து டாக்ஸிக்கான விஷயம். அது வந்து என்னென்னா, ஒரு ஒரு உறவில் இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை இவங்க டாக்ஸிக்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் பார்த்தா முட்டாள்தனம் தான். அது அதை டாக்ஸிக்னு சொல்கிறாங்க. சரியாக தான் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஓவர் டோவாக சொல்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் டாக்ஸிக்னு சொல்கிறது, எதுக்கெடுத்தாலும் பூமருங்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணாமல் பிராண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நுட்பமாகவே பார்க்க தெரியல. மட்டை அடி அடிக்கிறது எல்லாத்தையும். ஒரு விஷயத்தை வந்து டாக்ஸிக்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிடுறது. ஒரு விஷயத்தை வந்து இந்த கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணுறது. ஒரு விஷயத்தை பூமர்னு டிஸ்போஸ் பண்ணுறது. அதே மாதிரி வேறு லெவல்னு ஒரு விஷயத்தை பாராட்டுறேன்னா அது ஏன் பாராட்டுற, அதில் என்ன நுவான்ஸ் இருக்குது, அது எது உன்னை கவர்ந்துச்சு, எது வந்து அன்பேரலாக ஒரு விஷயம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லி பாராட்டு.
வேறு லெவல்னா என்னடா வேறு லெவல் வெங்காயம் இல்லையா, பைத்தியத்தனமாக இருக்குது. அப்போ உன்னோட அறிவே வேறு லெவல் தான், அதை தாண்டி யோசிக்கவே தெரியல உனக்கு. ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா ஏன் நல்லா இருக்குன்னு தெளிவாக சொல்லணும். அந்த அறிவு உனக்கு இல்லாதனால, அந்த நுட்பம் இல்லாதனால நீ ஒரு வரியில் தப்பிக்கிற. அதே மாதிரி தான் டாக்ஸிக்கும். ஒருத்தரை விமர்சிக்கிற, ஒருத்தர் சொல்கிற கருத்து உனக்கு டாக்ஸிக்கப்படுதுன்னா ஏன் டாக்ஸிக்குன்னு சொல்லு, என்ன காரணங்களால் டாக்ஸிக்கு, எந்த விதத்தில் நீ உன்னுடைய மதிப்பீடு டாக்ஸிக் இல்லை, இதெல்லாம் சொன்னாதான் நீ விவரமானவேன்னு அர்த்தம். சும்மா ஒரு வரியில் வார்த்தைகளில் தப்பிக்கிறதெல்லாம் வந்து பம்மாத்து. அதெல்லாம் இப்போது ரைட்டர்ஸோட லைஃப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து 2 எக்ஸ்ட்ரீமில் தெரியும் சார். ஒரு சைடு ரொம்ப வெற்றிகரமாக, இப்போ நான் ரைட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன்னா எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்லலாம். ஓகே. அதில் ஒரு சைடு ஜெயகாந்தன் சார்லேருந்து கண்ணதாசன் சார், வைரமுத்து சார், இவங்க எல்லாருமே நல்ல வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க அவங்களுடைய துறையில். இன்னொரு பக்கம் நம்ம அப்போ இருந்தே புதுமை பித்தன் அவங்க, அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்சிஸ் கிருபா அவர் பற்றின ஒரு செய்தி ஒன்று வரும்போது அது அப்போ தான் தெரியுது, ஒரு எழுத்தாளர் அவர் வந்து கவிதைகளுக்காக நல்லா அறியப்பட்டவர், அவருடைய நாவல்லாம் ரொம்ப நல்ல நாவல். அதை தாண்டி நியூஸாக வரும்போது இப்படி ஒருத்தர் இருந்தாரா, ரொம்ப வருத்தப்பட வைக்கிற ஒரு விஷயமா இருந்தது அந்த கோயம்பேடு சம்பவம். ஆமாம். இப்போ எழுத்தாளர், ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டரோட லைஃப் வந்து எப்படி இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் என்ன? முன்னாடி இருந்தது இப்போ பரவாயில்ல. நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்போ ஃப்ரான்சிஸே சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக ஃப்ரான்சிஸ் மனசு வச்சுருந்தா ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்க முடியும். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரான்சிஸ் மாதிரியான ஆட்கள்கிட்ட என்னென்னா, அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஃப்ரான்சிஸும் அந்த மாதிரி தான், ஒரு கனவு உலகத்தில் இருப்பார், ஒரு யதார்த்தத்துக்கு பொருந்தி போக முடியாது. இப்போ காசி சிவகுமார் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், ப்ராக்டிக்கல் வேர்ல்டுக்குள்ளே பொருந்தி போக முடியாமல் ஒரு கலைமனதோடயே இருக்கிறவங்க. அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு இருத்தலில் சிக்கல் இருக்கும், எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனை இருக்கும். அது மாதிரியான ஆட்கள் தான் இவங்க. கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறக்கூடிய ப்ராக்டிக்கல் வேர்ல்டு வந்து சில விஷயங்களை எதிர்பார்க்குது. இப்போ உதாரணமாக கலை, இலக்கியம், மகிழ்ச்சி, வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துடலாம். ஆனால் அதுக்கு வந்து அடிப்படையாக காசு தேவைப்படுது. காசு இருந்தால் தான் எல்லாத்தையுமே எதையுமே செய்ய முடியுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் நம்ம போயிருக்கோம். காசு இல்லாமல் வாழவே முடியாது, ஒரு நாளை கூட நீங்கள் நகர்த்த முடியாது. ஸோ அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் அடாப்டபிலிட்டி இருந்தால் கொஞ்சம் வெற்றிகரமாக வந்திருக்க முடியும். அப்படி வர முடியாத சிலர் தான், அதில் ஒருத்தர் தான் ஃப்ரான்சிஸ் மாதிரியானவங்க. பட் நிறைய பேர் இப்போ வெற்றிகரமாக தங்களுடைய எழுத்தை எப்படி பணமாக்கலாம், எப்படி அதை ஒரு சந்தையாக்கலாம், எப்படி தன்னை ஒரு பிராண்டாக மாற்றிக்கலாங்கிற சூட்சுமம் நிறைய எழுத்தாளருக்கு வந்துருச்சு. அவங்களாம் வெற்றிகரமாக இருக்காங்க. ஸோ இப்போது இனிமேல் வந்து எழுத்து வந்து உங்களை கஷ்டப்படுத்தும்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்புறம் கண்டென்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி இருக்க வேர்ல்டுக்கு. எல்லா விஷுவல் மீடியாவுக்கும் க்ரியேட்டிவாக அடிப்படையாக ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. அதை கொடுக்குற ஆளாக எழுத்தாளர் இருக்கும்போது அவனுக்கு வாய்ப்புகள் வரும். இதில் புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், கடின உழைப்பு, சரக்கு இருக்கோ இல்லையோ கூவி கூவி விற்கிறதுன்ற குவாலிட்டி, இதெல்லாம் இருந்தால் வெற்றிகரமாக இருப்பாங்க. இன்றைக்கி இருக்க எழுத்தாளர்களில் நீங்கள் 80களில் இருந்த எழுத்தாளருடையோ 90களின் ஆரம்பத்தில் இருந்த எழுத்தாளருடைய கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி எல்லாம் தெளிவாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க உங்கள் நண்பர் காசி சிவகுமார் சார், அவரை பற்றி பலரும், அவர் ஒரு நல்ல, அவருடைய சிறுகதைகள் எல்லாமே நல்லா பேசப்பட்டது. ரொம்ப அவருடைய அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து நிறைய பேருக்கு இலக்கிய உலகத்தில் தெரிஞ்சது. அவரை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி அப்படின்றது நமக்கு புரியுது. இப்போ அவரோட லைஃபு, அந்த எதிர்பாராத மரணம், இதை சொல்லுங்கள் சார், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக அவன் நானும் ஒரே சமயத்தில் எழுதும், ஒரே வருஷத்தில் 95ல் என்னோட அவன் ஒரு இந்தியா டுடே, இந்த விட்டு நான் முதல் பரிசு, நான் 2வது பரிசு. அப்போ இருந்து கேரியர் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அற்புதமான சிறுகதையில் எழுதினான். என்ன சொல்ல போனால் இலக்கிய சிந்தனையில் நான் மாதாந்திர பரிசு தான் வாங்கியிருக்கேன். அவன் வந்து வருடத்தின் சிறந்த பரிசு அதனுடைய 3வது கதைக்காக நம்ம வாங்கினேன், நாற்றுன்னு ஒரு கதை. இன்றைக்கி வரைக்கும் அந்த நாற்று கதையை படிச்சிங்கன்னா உங்களால் ஒரு விவசாயியோட பாட்டையும் அந்த அவங்களுடைய துயரமான வாழ்க்கை அப்படின்ட்டு கண் கலங்கும். இன்றைக்கும் அந்த நாட்டுங்கிற கதையை படிச்சிங்கன்னா அந்த மாதிரி கிளாசிக்ஸான கதைகள் எழுதியிருக்கான். அவன் திறமைக்கு ஏற்றளவு அவன் கொண்டாடப்படலைன்றதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏன்னா இன்றைக்கி இருக்க எழுத்தாளர்கள் நிறைய பேர் அவரை ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவர் நல்ல ரைட்டர், அவர் நல்ல ரைட்டர்னு. சிவகுமாரை சொல்கிற ஆளை பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் சொல்கிறாங்க. நான் தான் எல்லா இன்டர்வியூலையும் அவனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நட்பு தவிர அவனுடைய திறமை மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஒரு அருமையான ரைட்டர். அவனுடைய நடை வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். எழுத்து நடை இருக்கு இல்லையா, அது தனித்துவமான ஒரு ரைட்டிங் ஸ்டைல் அவன்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப ஒரு சங்ககால எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சில சொற்கள்லாம் எடுத்து அழகாக ப்ராக்டிக்கலாக அதை உபயோகப்படுத்துவாங்க. நல்ல ஹியூமர் இருக்கும், ஒரு சுய எழல் இருந்துக்கிட்டும், சுய பரிதாபம் இருக்கும் அவன் எழுத்துல. தன்னுடைய லைஃப் பற்றின ஒரு கிண்டல், அதே சமயம் அதில் ஒரு சின்ன பெயின் இருக்கும். அந்த பெயின் கிண்டலும் சேர்ந்தே இருக்கும். அது ஒரு தனித்துவமான ஒரு முத்திரையாக இருக்கும் அவன் ரைட்டிங்கில். இதெல்லாம் நான் பார்க்குறேன். ப்ராக்டிக்கல் லைஃபோட அவனால் ஃபிட்டாகவே முடியல. நிறைய ஒவ்வொரு முறையும் ஃப்ரான்சிஸ்க்கு இருந்த அதே பிரச்சனை தான் அவனுக்கும். நம்ம எழுதியே இருந்துடணும், எழுத்துக்கே அர்ப்பணிச்சிடணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி, அவங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க, அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் புற அழுத்தம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம சொசைட்டி வந்து யாரையும் வந்து உங்கள் இயல்புப்படி இருக்க விடாது.
நீங்கள் 17 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் படிப்பை முடிச்சிட்டிங்கன்னா எப்போ கல்யாணம், எப்போ வேலை அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருந்துகிட்டே இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி, நம்ம சொசைட்டி கிட்ட வந்து ஒரு மறைமுகமான ஒரு நிர்பந்தம், பீர் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பீர் ப்ரெஷர் ஆண்களுக்கு நிறையவே இருக்குது. இவன் ஃப்ரீயாக இருந்தால் கூட இவனுடைய சுற்றமும் நட்பும் சுற்றி இருக்க சொசைட்டியும் என்ன வேலைக்கு போகலையா, அவன் கூட கதை எழுதுனானே பாஸ்கர், அவன் ஏதோ மெட்டி வழியெல்லாம் எழுதி அவன் பேரெல்லாம் பேப்பரில் வருது, நீ எழுதலையாலாம் என்கிட்ட கேட்டிருக்கான், என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ வேறு இதெல்லாம் எழுதி இதாகிட்டு என்ன வேறு நீங்களும் ஒரு காரணமாக என் உயிரை வாங்குறாங்க எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான பீர் ப்ரெஷர்னால வேலைக்கு போகிறது. வேலைக்கு போகிற இடத்துல என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் வேலைக்கு போகும்போது என்னென்னா, அவங்க சில இது வைப்பாங்க, 9 மணிக்கு வந்துரு, 5 மணிக்கு போ, இந்த வாரம் இந்த அசைன்மெண்ட்டை முடிங்கிறாங்களே, இது எல்லாமே உனக்கு சிக்கல். ஆனால் அதுதான் வேலை. யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய முரண்பாடு. ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த திங்கக்கிழமை எனக்கு பதட்டமாக இருக்கும் அப்படிமா, ஒரு பத்திரிகையில் வேலை செய்யும்போது. திங்கக்கிழமை வந்த உடனே ஒரு மீட்டிங் போட்டு இந்த வாரம் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது இவனுக்கு வந்து வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறங்கிற அளவுக்கு பயம் வருமா, அதை சொல்லியிருக்கான். ஆனால் உட்காந்து ஏதாவது ஒன்று எழுதுறேன்னா பிரமாதமாக எழுதுவான். உங்களுக்கு புரிஞ்சுக்குதா? இந்த திறமை இருக்குல்ல, இந்த திறமையை அப்படியே அடாப்ட் பண்ணுறதுக்கு எந்த சொசைட்டியும், எந்த ஒரு அமைப்பும், எந்த ஒரு நிர்வாகமும் தயாரில்லை. ஸோ இவங்களுக்கு இந்த சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இதில் போராட்டத்திலே வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான போய் குடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். பொதுவாக நம்ம எப்போவுமே தப்பிக்க விரும்புகிறோம்ல, ரொம்ப நெருக்கடி இருக்கும்போது எப்படியாவது ஒரு இடத்துல தப்பிக்கணும்னு நினைப்போம்ல, அந்த தப்பிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற வழிகள் தவறாக இருக்கிறது, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்துச்சு. ஒரு இடத்துல என்கிட்டே பேசுகிறத குறைச்சிட்டான். ஏன்னா நாங்கள் என்கிட்ட பேசினா நான் ஏதாவது சொல்லுவேன் அப்படின்ட்டு, இவன் வேறு சொல்லுவானே அப்படின்றது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது திடீர்னு ஒரு நாள் ஒரு மரணம். அது ரொம்ப பெயின்ஃபுல்லான வருத்தம் விஷயம் தான். அது ஒரு தற்செயலாக ஒரு விபத்து மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியலை. வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம், கண்ணு முன்னாடி வந்து ஒருத்தன் இப்படி எழுதுனா, இப்படி வந்தான், ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்களை பண்ணினான், பட் போதுமான அங்கீகாரம் கிடைக்காமே இல்லாமல் போயிட்டான். எழுத்துக்கள் என்ன இருக்குது, அந்த எழுத்துக்களை யாராவது படித்து திருப்பி பேசி அவனை நினைவு கூறலாம், அவ்வளோதான். பொதுவாக ஒரு பெரிய ஆர்க்கே நான் பார்த்துட்டேன் அவன் லைஃப்பில். ஸோ அப்படி தான் இருக்குது. என்ன செய்கிறது, நம்ம இந்த சொசைட்டியை மாற்றிடலாம் முடியாது. இந்த சொசைட்டி வந்து எல்லா மனிதர்களையும் அவங்கவுங்க விரும்புகிற விதமாக வாழ அனுமதிக்கிறதில்ல. இது ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வரவெல்லாம் இல்லாட்டி போ அப்படிங்குது. அதுக்குள்ளே தான் வாழ வேண்டியிருக்கு. அவர் மரணம் எப்படி நடந்தது சார்? அது அவன் ஒய்ஃபு, அவன் குழந்தை முன்னாடி நடந்துச்சு. அது ஒரு பெரிய துயரம். அவன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ வீடியோவில் அவங்க பொண்ணு பர்த்டே ஏதோ சம்திங் ஒரு வீடியோ பார்த்து சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மதியான நேரம் நடந்து வரும்போது அந்த மாடி விழுந்து தவறி விழுந்துட்டான். அது ஒரு விபத்து தான். அது அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அது அவன் மூத்த பொண்ணு முன்னாடி நடந்திருக்குது. அவங்க இருந்தது கண் முன்னாடி. அது வந்து ஒரு மாடிங்க. அவங்க இருந்தது 2வது மாடி. நான் போனதில்லை அந்த வீட்டுக்கு. 2வது மாடியோ அதில் இருந்திருக்காங்க. பால்கனி, ஒரு ஓப்பன் டெரஸ் இருந்திருக்கு. அந்த டெரஸ்லேருந்து விழுந்துட்டான். விழுந்து போனெல்லாம் உடஞ்சிருச்சு. என்னென்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை படிச்சுட்ருக்கேன், குறுஞ்செய்திகளை கடத்தும் கோபுரம்னு ஒரு கதை. அது ரொம்ப ஒரு மிராக்குலஸான ஒரு ஒற்றுமையை நான் பார்த்தேன். அதில் வந்து ஒரு நண்பனின் மரணத்தை வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறான். அதான் குறுஞ்செய்திகளை கடத்தும் கோபுரம்ங்கிற அந்த தலைப்பில். அதில் ஒரு நண்பனோட மரணத்தை அவன் சொல்கிறான். அந்த பெயின்ஃபுல்லாக சொல்கிறான். அப்புறம் அந்த பறக்கிறத பற்றி சொல்கிறான், ஆகாயத்தில் பறக்கிறத பற்றி. அவனுடைய மரணம்ங்கிறதுல அது மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப மிஸ்டிக்காக இருந்துச்சு இந்த கதையை நான் படிச்சுட்டு. ஏன்னா இந்த மரணத்துக்கு அப்புறம் 2 நாள் கழித்து நான் தற்செயலாக புரட்டி அவன் கதை ஒன்று படிக்கும்போது இந்த கதை வருது எனக்கு. என்னடா அது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த கதையை அப்போ தான் நீங்கள் படிச்சிங்களா? ஆமாம், அதுக்கு முன்னாடி படிக்கலை. அவன் இறந்த உடனே வந்து ஒரு 2-3 நாள் அவன் கதைகளை நைட் எடுத்து படித்தேன். அதில் வந்து உப்பு கடலை குடிக்கும் பூனைன்னு ஒரு கதை அவன் கதையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சிவகுமாரோடைய லைஃபோட ஒரு பகுதி தான் அந்த கதை. அதை படிக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது அவன் இறந்த அன்றைக்கி படித்தேன். ஒரு 2 நாள் கழித்து இதை படித்தேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக நீங்கள் விளக்க முடியாது. அது ஏதோ ஒரு விதமாக நடந்துச்சு. அது இப்போது நம்ம பேசணும்ல சார், இது மாதிரி ஒரு கிரியேட்டராக, படைப்பாளியாக தன்னை உணர்றவருடைய மைண்ட் செட்டும் ப்ரொஃபஷ்னலாக சில லிமிட்ஸ்குள்ளே இயங்குறதும் வந்து ரெண்டும் மர்ஜ் ஆகுது சிரமமான ஒன்றா சார்? சிரமமான ஒன்றுங்கிற விட நீங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்கள் சர்வைவ் ஆகணும்னா இதை தான் நம்ம காம்ப்ரமைஸுங்கிற வார்த்தைகளை சொல்கிறோம். அதாவது அடாப்டபிலிட்டி, காம்ப்ரமைஸ்ன்னு நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன் இல்லையா, இது வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு சில திறமைகள் இருக்குது, எனக்கு சில ஆசைகள் இருக்குது. இந்த திறமைகளை உபயோகித்து பணம் சம்பாரித்து என்னுடைய ஆசைப்படி நான் வாழணும் அப்படிங்கிறதான் சூத்திரம்னு வச்சுங்க. இதில் உன் திறமையோடைய விலை என்ன, அதனுடைய லிமிட்டேஷன் என்ன, அப்புறம் நீ ஆசைப்படுற இல்லையா, எல்லா ஆசையும் நீ நிறைவேற்ற முடியாது. நீ வந்து அமெரிக்காவுக்கு போய் 15 நாள் எடுத்துட்டோம்னா முதல்ல நான் விசா வாங்கணும், எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி பிரச்சனைலாம் இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டும். என்னுடைய திறமையை வந்து நான் காசாக்கும் போது என்னுடைய சுயமான இதெல்லாம் விட்டு கொடுக்காம, என்னுடைய சுயத்தை விட்டு கொடுக்காம நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணம் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாங்க, அவங்க எழுதுகிறாங்க,
அவங்க வந்து சாஃப்ட்வேருக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டு இருந்தால் எழுத முடியாது. ஸோ அவங்க ஒரு பேலன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு கண்டுபிடிக்கிறாங்க நேரத்தை. நம்ம தனக்கான நேரத்தையும் உத்தியோகத்துக்கான நேரத்தையும் கண்டுபிடிச்சு அதை பகுத்து பார்த்து வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம். இந்த நிர்பந்தம் இல்லை, ஏதாவது எனக்கு நான் இஷ்டப்பட்டபடி தான் இருப்பேன் அப்படின்னா இந்த சமூகம் வந்து உங்களை அவ்வளோ ஈஸியாக சந்தோஷமாக இருக்க விடாது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கசப்பான ஒரு நிலை. பட் எப்போவுமே வந்து இன்டர்நெட்டில் வான்காகாரத்திலிருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சர்வைவலுக்கும் கனவுகளுக்குமான போராட்டம் இருக்குல்ல, இது வந்து ஒரு கிரியேட்டருக்குடைய நிரந்தரமான ஒரு கேர்ஸ், அது சாபம் தான். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி இன்றைக்கி அந்த நெருக்கடி இன்னும் அதிகமாகுது. முன்னாடி வந்து நீங்கள் நாடோடியாக அலைஞ்சு வாழ்ந்துட முடியுங்கிற ஒரு சூழல் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு, இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கூட. நீங்கள் வந்து அப்படி தேசாந்திரியாக சுற்றி வீடு வீடாக போய் சாப்பிட்டு இருந்தலாம். இன்றைக்கி நீங்கள் அப்படி இருக்கவே முடியாது. எந்த வீட்லையும் போய் கதவை தட்டி சோறு கேட்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிச்சைக்காரங்களே இப்போ நான் சின்ன வயசில் ஊரில் வந்து காவடி எடுத்துகிட்டு வந்து காசு வாங்கிட்டு போவாங்க, சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு கோயில் திண்ணையில் படுத்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்க அந்த வீட்டில் சோறு வாங்க முடியாது, கோயில் திண்ணையில் போய் படுக்க முடியாதுன்னு கிராமங்களே இருக்குது. ஸோ சொசைட்டியே வந்து சம்பாதிக்காதவனை இந்த உலகத்தில் வாழ விடாதுங்கிற மாதிரியான இதில் சொசைட்டியாக மாறி நிற்கும் போது ஒரு படைப்பாளி அதிலிருந்து எப்படிங்க தப்பிக்க முடியும்? அவன் என் கனவு பெருசுன்னு இருக்க முடியாதுல்ல. இந்த சிக்கல் இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது இலக்கியத்துக்கு ரொம்ப இன்க்ளினேஷன் உள்ள இவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், கனிமொழி மேம், சு வெங்கடேசன் சார், நான் மெயினாக பெண்களாக பார்க்கும்போது ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்து எம்பிஸ் ஆனாங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிங்க? அவங்கனால உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது? எனக்கா இல்லை, எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஜோதிமணி இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. எப்படின்னா, நான் எழுத வந்த போது அவங்களும் எழுத வந்தாங்க. நான் 95 எழுதுனேன், அவங்க 96 எழுதுனாங்க. காசி சிவகுமாருக்கு உறவு அவங்க. ஸோ எனக்கு அவங்க அந்த காலத்துலேயே ரொம்ப நெருக்கம். அவங்க வந்து நான் சென்னைக்கு வந்து அதே நாள் அவங்களும் சென்னை வந்தாங்க. நானும் அவங்களும் ஞானி வீட்லேயே இருப்போம். ஞானி வீட்டில் உட்காந்து டெய்லி அரட்டை அடிக்கிறது, இலக்கியம் பற்றி, சினிமா பற்றி, அரசியல் பற்றி எல்லாம் நிறைய ரொம்ப ஒரு 6-7 வருஷம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போய் அப்புறம் அரசியல் போயிட்டாங்க. நான் கூட சொன்னேன், அரசியல்லாம் உனக்கு ஒத்து வராது, உன்னுடைய ஆட்டிடியூடே வேறையாக இருக்குது அப்படின்ட்டு. பட் அவங்க போயிட்டாங்க, சார் சொல்ல வந்துட்டாங்க. சு வெங்கடேசன் எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். நான் அவர் என்ன சொல்லணும்னா, அவருடைய முதல் தொகுதி வெளியிட்டாங்க, பாசி வெளிச்சத்தில்னு. அப்போ இருந்தே எனக்கு அவரை தெரியும். அவர் மதுரை, நான் தேனி இல்லையா. ஸோ அடிக்கடி நாங்கள் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். 2 பேருமே ரொம்ப நல்ல நண்பர்கள். தமிழச்சியை பரிச்சயம் உண்டு அவங்கள எனக்கு. கனிமொழி மேடம் நான் பார்த்ததே இல்லை, அவங்க மீட்டிங்கில் பார்த்ததோட சரியான சந்திச்சதே இல்லை. ஸோ அதெல்லாம் என்னென்னா, நமக்கு ஒரு இலக்கியவாதி இப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களால சில விஷயங்களை, நுண்ணுணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும். மனிதர்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க இன்னும் ஒரு அந்த nuances எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க இன்னும் கன்சர்னாக இருப்பாங்கன்றதுனால நான் அவங்களால அரசியலுக்கு வர்றது உண்மையில் நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். அவங்களால சில விஷயங்களை அந்த மனிதாபிமானத்தோடு புரிஞ்சிக்க முடியும், மற்றவங்க கம்பேரிட்டிவாக. ஏன்னா இலக்கியவாதிங்கிறவன் எப்பவுமே மற்றவங்களுக்காக சிந்திக்கிறவன் தான். ஒரு என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்காக முழுமையான்றது இல்லாட்டியும் ஒரு விஷயத்தில் தன்னை மட்டுமே முன்னிறுத்தாமல் எல்லாரை பற்றியும் இன்க்ளூசிவாக யோசிக்கிறவன் தான் ஒரு ரைட்டர். அப்படி இன்க்ளூசிவாக யோசிக்கிறவங்க இப்படி ஒரு பார்லிமெண்டரியாக போகும்போது இன்னும் நல்லா இருக்குமேன்னு உண்டு. அவங்க அதே மாதிரி ஜெயித்தாங்க. சு வெங்கடேசன், ஜோதிமணிலாம் குறிப்பிடத்தக்க பங்கு ஆற்றியிருக்காங்க அதில்ன்னு எனக்கு தெரியுது. சு வெங்கடேசனுடைய பங்கு ரொம்ப பெரிய பங்கு தான். இவங்க நீங்கள் சொன்ன எல்லாருமே வந்து நல்ல பார்லிமெண்டரியன்ஸ் இல்லையா. அவங்களாம் தொடர்ந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டில். ஏன்னா பார்லிமெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றா இருக்குல்ல, அது இல்லாமல் மனிதர்களுக்காக, மக்களுக்காக, டெமோக்ரஸிக்காக பேசுகிற ஆட்களுங்கிறது நல்லது தானே. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் இத்தனை லட்சம் ஓட்டுகளை வாங்க முடிஞ்சு அதில் ஜெயிச்சு அவங்களுக்காக பணியாற்ற முடிஞ்சதும் ஒரு இன்னொன்று இருக்குல்ல. யார் நம்ம எம்பி, அவர் புக்கெல்லாம் எழுதியிருக்காராமே. ஆமாப்பா, அவர் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காராமன்றதுலாம் நல்ல விஷயம் தானே. இப்போ இதில் நான் கேட்கணும்னு இருந்தது தான், ஜோதிமணி அவர்கள் வந்து உங்களுக்கு பர்சனலாகவே நல்ல நெருக்கமான ஒரு நண்பர் இல்லையா. அவங்களோட இந்த வளர்ச்சி, இந்த ட்ராவல், இன்னைக்கு ராகுல் காந்திக்கு உடனடியாக அக்சஸ் பண்ணக்கூடிய, ஒரு ஆலோசிக்கக்கூடிய ஒருத்தவங்களா வளர்ந்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜோதியோடைய தனித்துவமாக நான் பார்க்குறது வந்து என்னன்னா, ரொம்ப பிடிவாதமான பொண்ணுங்க. அது அவங்க வந்து அவங்க அம்மா வளர்த்த பொண்ணு. அவங்க அம்மாவே ஒரு நல்ல ஆளுமையானவங்க. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஜோதிமணியோட அம்மா இறந்துட்டாங்க கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஞானி, நானும் ஜோதிமணி பேசும்போது ஞானி வந்து ரொம்ப கடுமையாக காங்கிரஸை விமர்சிப்பார். அந்த அப்போ எடுத்த ஸ்டாண்டில் அவர் வந்து ஜனதா தளம், விபி சிங் அவங்க மேலே ரொம்ப பற்று கொண்டவர். திராவிட சிந்தனைகள், பெரியாருடைய இடதுசாரி பெரியாரிய ஆள் தான் ஞானி. ஜோதி வந்து கொஞ்சம் காங்கிரஸுக்கு லீனியண்ட்டாக இருப்பாங்க இல்லையா. கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். ஆரம்பத்தில் வந்து அவங்க கற்றுக்கிற இடத்துல இருக்கும்போது ஞானி வந்து நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு எனக்கு, ஜோதிமணிக்கும். ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கணும், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எப்படி பார்க்குறது நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம். அந்த சமயம் நிறைய ஞானிகிட்ட நாங்கள் கற்றுருக்கோம். அப்புறம் ஒரு இடத்துல அவங்க அரசியல் போகும்போது அதை முதல்ல வேணான்னு சொன்னது நான் தான். பட் அவங்க அதுதான் அவங்ககிட்ட என்ன தனித்தன்மைனா, ஒரு முடிவு எடுத்துகிட்டா அதை வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க. அதில் ரொம்ப ரிஜிடான ஒரு ஆள்.
ஞானியுமே சில அட்வைஸ்லாம் பண்ணார். நீ அங்கே போனால் கரெக்ட் ஆயிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவார். இல்லை நான் ஆக மாட்டேன், என்னால் பேலன்ஸ் பண்ணியிருக்க முடியும்னு போனாங்க. ரொம்ப அவங்களுடைய அந்த பீரியடில் அவங்க வந்து உள்ளாட்சியில் தான் முதல்ல வந்தாங்க. உள்ளாட்சியில் அவங்களுடைய சாதனைகள் ரொம்ப இருந்துச்சு. அந்த ஊரில் நல்ல மதிப்பு அவங்களுக்கு. பட் அடிக்கடி அப்போ இந்த 2000க்கு பிறகு அவங்க தீவிர அரசியல் இருக்கும்போது ஞானிக்கு அவங்களுக்கு நிறைய சண்டை வந்திருக்கு. நான் இருந்திருக்கேன். அப்போ ஞானி கடுமையாக வந்து காங்கிரஸை விமர்சிப்பார். அப்போ காங்கிரஸுடைய இப்போ உதாரணமாக அந்த 123 ஒன்று அமெரிக்க அரசோட ஒரு அணு ஆயுத ஒப்பந்தமெல்லாம் நடந்துச்சு. அப்போல்லாம் வந்து கடுமையாக ப. சிதம்பரத்தையும் மன்மோகன் சிங்கையும் திட்டுவார் ஞானி. அப்போ வந்து இவங்க கொஞ்சம் தர்ம சங்கடத்தில் தவிப்பாங்க. ஞானி சொல்கிறது நியாயம் இருந்தாலும் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இது. பட் தொடர்ந்த உழைப்பு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்க, டெடிக்கேட்டடாக. அவங்க தாத்தா ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஆள் போட்டு காங்கிரஸில். ஸோ அவரை இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்க. சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு சிங்கிள் அஜெண்டாவோடு இருக்கிறதுனால இன்றைக்கி வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாங்க. ராகுல் காந்தி வந்து இவங்க மேலே ஏன் தனிப்பட்ட முறையில் ஒரு அன்பு வச்சுருக்காருன்னா, இவங்ககிட்ட ஒரு ஜென்யூன்னஸ் இருக்குன்னு அவர் புரிஞ்சிட்ருக்கார். இவங்ககிட்ட வந்து சம்பாதிக்கணும்னு அவங்க அரசியலுக்கு வரல ஜோதி. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு. சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்லை, பட் ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு காரியத்தை செய்யணுன்ட்டு சிங்கிள் அஜெண்டாவோடு இருக்கிறதுனால அவருடைய குட் புக்ஸில் இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து, இன்னும் சொல்லப்போனால் எழுதியிருந்தால் ஒரு நல்ல எழுத்தாளராக வந்திருக்கக்கூடியவங்க. அவங்க ஒரு குறிப்பிடத்தக்க சில ஒர்க்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அதை விட்டுட்டு டோட்டலாக கேரியர் மாற்றி பொலிட்டிக்கலுக்கு போய் இவ்வளோ ஷைன் பண்ணி, அது ஒரு பொண்ணாக இருந்து, உங்களுக்கு தெரியும் லேடிஸ்க்கு எவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் கடந்து அப்படி ஒரு இடத்த அடைஞ்சிருக்கிறது பெரிய சாதனை. அது உண்மையிலே நான் பார்த்து ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் ஜோதிமணி. இப்போது உங்களோட சிறுகதை ஒன்று லைன் வந்து எனக்கு மனசுலேயே இருக்குது. அதாவது ஒரு சிற்பியாக இருக்க ஒருத்தர் வந்து சொல்லுவார், இது மாதிரி நான் வந்து இங்கே பிறந்தனால இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஃப்ரான்ஸில் இருந்திருந்தேன் அப்படின்னா நல்லா சம்பாரித்து இருந்திருப்பேன் அப்படின்னு. எதிரில் உள்ளவர் சொல்லுவார், நீங்கள் சாரு நிவேதா மாதிரியே பேசுகிறீங்க. இதை பற்றி யாக்கைன்னு ஒரு கதை, அந்த கதை எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுச்சு. சாரு அடிக்கடி இதை சொல்லுவார்ல, இங்கே கலைஞர்களை மதிக்கிறது, இது ஒரு ஃபிலிஸ்டைன் சொசைட்டி, இங்கே நமக்கான அங்கீகாரமே இல்லைன்னா அவர் ரெகுலராக பல வருஷங்களாக சொல்லிட்டு இருக்காருல்ல. அதை நம்ம அடிக்கடி படிக்கிறோம்ல, அதில் வர்ற கேரக்டர் அப்படி சொல்லும். ஏன்னா பாரிஸுங்கிறது வந்து சிற்பிகளையும் ஓவியர்களையும் கலைஞர்களையும் கொண்டாடக்கூடிய ஒரு நகரம். அந்த சிற்பி ஜெனியூனாக தான் சொல்லுவான், நான் வந்து அங்கே பிறந்திருந்தேன், என்னை கொண்டாடிருப்பாங்க. உடனே இந்த கவுண்டரில் இந்த கேரக்டர் சொன்னேன், நீ என்ன வர வர சாரு நம்ம எப்படி பேசுகிற அப்படின்ட்டு. அது ஒரு ஜாலியாக இருந்தது. ஆனால் உண்மையாக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதாவது எழுத்தாளர்களுக்கு இங்கே மதிப்பு இருக்கா இல்லையா? இல்லைங்க, அது ப்ரொபோர்ஷனேட்டாக தான் பார்க்கணும். நீங்கள் வந்து 80கள் வரைக்கும் தமிழ் எழுதுறது படிக்க தெரிஞ்ச ஜனத்தொகை இருக்குல்ல, கல்வி மறுக்கப்பட்டு வந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாருக்கும் கல்வியெல்லாம் கிடையாது நம்ம ஊரில். எப்போ பெரியார், காமராஜர், அதுக்கப்புறம் திராவிடியன் மூமெண்ட் வந்த பிறகு தான் எல்லாரையும் படிக்க வச்சாங்க. அது வரைக்கும் இப்போ எங்கள் தாத்தா சுத்தமாக படிக்கல. எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஆரம்பத்தை பள்ளி மட்டும் படிச்சிருக்காரு. என்னையும் அவர் டிகிரி படிக்க வைக்கிறார். இதுதான் நம்ம தமிழ் சமூகத்தோட வளர்ச்சி. பெரும்பாலான சமுதாயங்களில் தமிழ் சமூகத்தில் என்னுடைய ஜென்ரேஷனில் தான் வந்து காலேஜை தொட்டிருக்கோம். ஸோ நம்ம படிக்கிறதுன்றதே 80களுக்கு பிறகு தான் பரவலாக படிக்கக்கூடிய ஜென்ரேஷன் வருது. படிக்கிறதுனா எல்லாம் ஸ்கூல் போய் காலேஜ் போய் படிக்கிறது தான். அதில் இலக்கியத்தை தேடுறவங்கன்றது கம்மி. அந்த இலக்கியத்தை தேடுறவன் தான் வாசிக்கிறான். அவனுடைய பெர்சன்டேஜுங்கிறது 6 கோடி தமிழ் மக்களில் இலக்கியம் வாசிக்கிறவன் 5000 பேர் கூட கிடையாது. அதில் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்து தீவிர இலக்கியத்துக்கு வர்றான். அப்படிங்கும்போது நீங்கள் தமிழ் சமூகம் இலக்கியத்தை மதிக்கிறதுலாம் இது என்ன, இந்த லாஜிக்காகவே இல்லை. இவ்வளோ பேர் தான் படிக்கிறான், அதில் அவன் தான் அந்த படிக்கிறவன் மதிக்கிறான்ல, அதுதான் வேணும் நமக்கு. படிக்காத 99% நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவங்களாம் சினிமா பார்க்குறாங்க, அதனால சினிமா நடிகைகள் கொண்டாடுறாங்க. இது இந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்குது. இதில் நீங்கள் குறைப்பட்டுக்கிறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. அது ஒரு ஆதங்கமாக வேணா இருக்கட்டும். அந்த ஆதங்கத்தை வந்து நீங்கள் சமூகத்து மீதான குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது. ஒருவேளை இந்த சமூகம் வந்து 100 வருஷமாக 100% படிச்சிருந்தா அப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம். படிக்க ஆரம்பிச்சதே 80க்கு அப்புறம் தானே இல்லையா? இப்போது இந்த உரையாடலோட இறுதி கட்டமாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு இந்த உரையாடல். பொதுவாக நம்ம தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் அந்த சென்டிமெண்ட் பார்ப்பாங்க இல்லையா, அதுபடி பார்த்தா அந்த டைட்டில் மாற்றின படங்கள்லாம் பெரும்பாலும் வெற்றியாக தான் இருந்திருக்கு. இப்போ சம்திங் வந்து உனக்கும் எனக்கும் ஆச்சு, சண்டியர் விரும்மாண்டி ஆச்சு பெரிய வெற்றி, உங்கள் படமே எம்டன் மகன்றது எம் மகன் ஆச்சு. அந்த மாதிரி வடக்கனும் இப்போ பெயர் மாற்றி பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்பிக்கைகள் தான் நம்மளை அப்பப்போ ரொம்ப ஜாலியாக வச்சுருக்குல்ல. கண்டிப்பாக. தேங்க்யூ. உங்கள் நன்றி, உங்கள் வாழ்த்து பலிக்கட்டும். தேங்க்யூ. ரொம்ப நல்ல கேள்விகள், ரொம்ப ஜாலியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச்.